வாழ்க அன்புடன் வளர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி. இந்த வீடியோ மூலயமா உங்கள் கூட ஒரு புதிய பயணம், புதிய ஒரு யாத்திரை அப்படின்னு சொல்லலாம். இதன் மூலயமா பல விடயங்களை உங்களோட நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதாவது இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய ஸ்ரீ ராதே கிருஷ்ணாவுடைய உபதேசங்கள், அதாவது வாழ்க்கையில் இந்த பகவத்கீதை மூலியமாகவும் மற்ற விஷயங்கள்லாம் நிறைய நல்ல செய்திகள் நமக்குள்ளே இருக்குதுங்க. அதை நாம் புரிஞ்சுக்கணும். அதை எத்தனை பேரால் புரிஞ்சிக்க முடியாமல் இருக்குது, இல்லை எத்தனை பேர் அதை நம்ம அது சார்ந்து யோசிக்கலை, இல்லை அதை நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பேர் பயன்படுத்திகிட்ருக்குறோம் அப்படின்னு பார்க்குறப்ப ரொம்ப குறைவான நபர்கள் தான், இல்லை அதுவே நம்ம தவறாக கூட புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் இந்த விஷயங்களை நான் சரியாக அது இப்படி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்காக தான் அது சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த தகவலோடு அதை உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்ரீ ராதிகிருஷ்ணாவுடைய உபதேசத்தை இன்னிலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் இந்த பதிவு மூலியமா அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்கு உங்களுடைய முக்கியமான உங்களுடைய ஆதரவு, உங்களுடைய விருப்பம் ரொம்ப அவசியம். உங்களுக்கெல்லாம் நம்ம கூட இருக்கிற எல்லாருக்குமே இது ஒரு நல்ல ஒரு செய்தியாக இருக்கணும் அப்படின்றதான் என்னுடைய உண்மையான விருப்பம். அந்த அடிப்படையில் தான் இந்த நிகழ்வு நம்ம ஆரம்பிக்கின்றோம். இது மதங்கள் கடந்து மற்ற விஷயங்களை கடந்து இதில் கொடுக்கப்படக்கூடிய அந்த செய்திகளை மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பின்பற்றிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப அற்புதமான வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லைங்க. இன்றைக்கி முதல்ல இந்த முதல் அத்தியாயம், முதல் பாகத்தில் நம்ம என்ன விஷயங்களை அவங்கள்ட்ட பகிர்ந்துக்க போகிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு நாள் சூரியனுடைய உதயத்தின் பொழுதும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய மனசுலையும் நிறைய எண்ணங்களோடு நம்ம விழித்தெழுகிறோம். நிறைய போராட்டங்கள் அல்லது நிறைய விருப்பங்கள் இதோடு தான் நம்ம விழித்தெழுகிறோம். இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி வரோம். ஆனால் அதில் எல்லாமே சுபமாக முடியுதா அப்படின்னு கேட்டால் எல்லாமே அதில் சுபமாக முடிகிறது இல்லைங்க. ஏன் எல்லாமே சுபமாக முடிகிறதில்ல அப்படின்னு பார்த்தா, சரியாக நாம் விரும்புகிற விடயங்கள் கிடைக்கிறதில்ல, எல்லா போராட்டங்களும் வெற்றியில் முடிகிறதில்ல. அதுபோல் எல்லா யாத்திரைகளும் பார்த்திங்கன்னா எந்த இலக்கை குறிப்பிட்டாங்களோ அந்த இலக்கை முழுமையாக சென்றடைகிறதில்லை. இது எல்லாருக்குமே என்ன தோணுது அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கும். இதில் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, என்னுடைய முயற்சி இதில் சரியா இல்லை அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. இதில் எனக்கு போதுமான அளவுக்கு அறிவு நான் வச்சில்லை அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் பார்த்திங்க அப்படின்னா அது என்ன விளைவு வந்திருக்கோ அந்த விளைவை ஏற்றுக்குவாங்க. ஓகே, இந்த விளைவு நான் இதை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த விளைவை ஏற்றுக்குவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது நான் முன்னாடி இந்த மாதிரி எனக்கு தோல்வி வர்றதுக்கு காரணம் நான் செஞ்ச கர்ம வினைகளுடைய பலன்கள் தான் நான் இப்போ அனுபவிச்சிட்ருக்கிறேன், அதனால தான் எனக்கு இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இப்படி இது எல்லாமே நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று சொன்னாங்க. இது எல்லாம் சரியா அப்படின்னு பார்த்தா இது எல்லாம் சரியான விஷயங்கள் கிடையாதுங்க. ஏன்னா இது ஏன் அந்த மாதிரி விஷயம் நடக்கலை அப்படின்னா, இதில் ஒரு விடயம் குறையுது. நம்மளுடைய இந்த வாழ்க்கையில் ஏன் இது நமக்கு கிடைக்கல, இது ஏன் நம்ம ஜெயிக்கலை, இந்த போராட்டமும் ஜெயிக்கலை, இதிலையே நம்ம வெற்றி பெறலை, இந்த யாத்திரையே இலக்கை கரெக்டாக அடையலை அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அதில் ஒரு விடயம் குறையுது. அது என்ன அப்படின்னா, அதுதான் அன்பெனும் காதல். இந்த அன்பெனும் காதல் அப்படின்ற இந்த ஒரு முக்கியமான ஒரு விடயந்தாங்க எல்லார்கிட்டையும் எல்லா இடத்துலையும் குறைவாக இருக்குது. அப்படி அது குறைவாக இருக்கிறதுனால தான் நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த மாதிரியான ஒரு சங்கடங்கள், சவால்களை நம்ம சந்திக்கிறோம். இந்த அன்புங்கிற ஒரு விடயத்தை பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு சாஸ்திரங்களுடைய பரிபாஷைகளிலும் அது இல்லாதது. அதில் எந்த சாஸ்திரத்துலேயும் அன்புங்கிற ஒரு விஷயம் இல்லாதது. அதை எதுக்குள்ளேயும் கட்டுப்படுத்த முடியாது. அதேமாரி பார்த்திங்கன்னா எந்த ஒரு அஸ்திரத்தினுடைய பலத்தினாலையும் இது வெல்ல முடியாது. நான் பல ஆயுதங்களை பயன்படுத்தி இதை வெல்ல முடியுமானா அதுவும் முடியாது. மண்ணை தோண்டினா இந்த அன்பு கிடச்சிடுமா அப்படின்னா அது மண்ணை தோண்டினாலும் அது கிடைக்காது. விண்ணை தாண்டினால் விண்ணுக்கு போடா எட்டி பிடிக்க முடியுமா அப்படின்னா அதை எட்டியும் பிடிக்க முடியாது. அப்போ இது எங்கேயுமே அது சிக்காததாக ஒன்றாக இருக்குது. அப்படிப்பட்ட அந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெறணும் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான சூத்திரம், அதுக்கு என்ன மாதிரியான விடயங்களை நாம் பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் நான் தொடங்குகிற இந்த யாத்திரையில்
உங்களோடு நான் பகிர்ந்துக்க போகிறேன். அந்த செய்திகளை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த அன்பை பின்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக நாம் எல்லாருமே என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீ ராதே கிருஷ்ணா அப்படிங்கிற அந்த ஒற்றை மந்திரத்தை நமக்குள்ளாக உச்சரிக்கிறோம். ஏன் அப்படின்னா, அன்புங்கிற ஒரு சக்தி அந்த உலகத்துக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே எடுத்த அவதாரமாக அந்த விடயம் வந்து இருக்குது. அதனால் நாம் அதை வந்து பின்பற்றுவோம், அதை நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி இதற்கான அடுத்த ஒரு இந்த விடயத்தினுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்து என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம், இந்த மண் பானைகள் செய்வாங்க இல்லையா, அந்த மண் பானை எப்படி செய்கிறாங்க, களிமண்ணை நல்லா குழச்சி அதை இது பண்ணி அதை சக்கரத்தில் வச்சு அந்த சக்கரம் சுழலும்போது அந்த குயவர் வந்து அதுக்கு தேவையான அளவு தண்ணியெல்லாம் சேர்த்து அந்த கைகளில் வந்து அதை வச்சுக்க பார்த்தீங்க அப்படின்னா அழகான அந்த மண்பானை கிடைக்கும். அப்படிப்பட்ட அந்த மண்பானையினுடைய தன்மை என்ன தெரியுமா? அதாவது அதில் வந்து மழை காலத்தில் தண்ணி வச்சினாலும் அதுக்கு தகுந்த மாதிரி குடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும், வெயில் காலத்தில் வச்சிங்கனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அதோடைய தன்மை வந்து இந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்டு தன்னுடைய தன்மையை வந்து அதில் வைக்கக்கூடிய அந்த தண்ணீரை நல்ல விதமாக நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாத்திரமாக அது இருக்குதுங்க. சரி, அந்த பாத்திரம் செய்கிறப்ப அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சக்கரம் சரியாக சுழலாமல் இருந்தாலோ அல்லது அந்த மண்பானை வந்து பார்த்திங்க அப்படின்னா சரியான முறையில் குலைக்கப்படாமல் இருந்தாலோ அல்லது சரியான முறையில் அது வந்து தீயிடப்படாமல் இருந்துச்சு அப்படின்னாலோ அந்த மண்பானை சரியான வடிவத்தில் இருக்குமா அப்படின்னா இருக்காது. அப்போது இது மாதிரி தான் நம்மளுடைய அன்பையும் என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய அன்பெனும் காதல் அப்படிங்கிறது நம்மளுடைய அந்த அன்பெனும் காதல்ங்கிற அந்த ஒரு உணர்வு இருக்கு இல்லையா, அதை இதயமாக நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு அதுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணீர், நாம் அதுக்கு சிந்தக்கூடிய அந்த கண்ணீர் தான் அதற்கான தண்ணீர். அது மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதற்கான மண் தான் நம்மளுடைய மனமாக கருதப்படுகிறது, நம்மளுடைய மனமாக கருதப்படுது. இது எல்லாம் அதோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த காலத்தினுடைய ஓட்டத்திற்கு தகுந்த மாதிரி அது வந்து பார்த்திங்க அப்படின்னா சுழலக்கூடிய அந்த சக்கரம் தான் நம்பிக்கை. அப்போது இது எல்லாமே சரியான அளவில் சேரணும். இப்படி சேர்ந்தால் தான் அந்த அன்புங்கிறது எல்லாராலையும் வாய்க்க பெறுவாங்க. அப்படி இதில் ஏதாவது ஒன்று குறைஞ்சது கூடுனுச்சு அப்படின்னாலோ எப்படி ஒரு பானை வடிவம் பெறாதோ அதே போல் தான் இந்த அன்பும் உண்மையான வடிவத்தை பெறதில்லைங்க. அப்போ அதுவும் அது மாதிரியான பரீட்சை எண்ணக்கூடிய வாழ்க்கை, இந்த வாழ்க்கை கால ஓட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பரீட்சை என்னும் சொல்லக்கூடிய, அதாவது அந்த தீங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சோதனை. அந்த பரீட்சை என்னுங்கிற சோதனையில் நாம் ஜெயிக்கலை அப்படின்னா இந்த ஒரு விடயம் நம்மளுடைய கைக்கு அகப்படாமலேயும் போயிடுது அப்படின்னு சொல்லக்கூடியதாக அந்த செய்தி இருக்குதுங்க. அதனால் நம்ம ஒவ்வொரு செய்திகளுடைய முடிவுலையும் நாம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை ஸ்ரீ ராதே கிருஷ்ணா அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லுவோம். அதோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 2 விடயத்தோட நான் அடுத்த அத்தியாயத்தை அடுத்த வீடியோவில் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேங்க. நன்றி. உங்கள் மணிவண்ணன். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.